எதிர்பார்ப்பு மற்றும் சர்ச்சைகளுக்கு மத்தியில இன்று தக்லைஃப் திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. கடந்த சில நாட்களாகவே கொச்சி, ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள்ல தீவிரமான ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்திருக்கு. அத்துடன் சமீபத்துல படக்குழு துபாய்க்கு ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளாங்க. இதனிடையில தக்லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆவதையொட்டி நேற்று சென்னையில செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்திருக்கா. இந்த நிகழ்வுல படம் குறித்து நம்பிக்கையுடன் படக்குழு பேசியிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்தின் மீது கமல் அவர்கள் மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்காரா. இதனாலேயே இறங்கி ப்ரமோஷன் பண்ணிருக்காரு. அத்துடன் இந்த படத்துல சிம்பு அவர்களுடன் ஆக்ஷன் மாஸ் காட்டியிருக்காரு. இந்த நிலையில தற்போது தக்லைஃப் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியுள்ள சிம்பு அவர்கள், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம். கமல் சார் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டிலுமே பின்னி படம் எடுத்திருக்காரு, எல்லோருக்குமே வெற்றி படமாக அமையும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இவர் சொன்னது போலவே தற்போது இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் படத்தை ஆகா ஊகோ அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. தமிழகத்திற்கு முன்பே வெளிநாடுகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதால வெளிநாட்டு கலைஞர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு படக்குழுவிற்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்த்த கமலஹாசன் அவர்களுடைய நண்பரும் நடிகருமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தக்லைஃப் திரைப்படத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இவருடைய வாழ்த்து தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.